மரகதம், மரகதம், இங்க வாமா. ஆ என்னங்க, வீடு வாங்க பணம் ரெடி ஆயிடுச்சா? அதுக்காக தான் கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ குமரனுக்கு வீடு வாங்க போறேன்னு அந்த நல்ல எண்ணெல்லாம் சரிதான். இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதனால நானும் தம்பியும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். ஆமா, அந்த வீடு எங்க இருக்கு? நான் தான் பார்த்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறமும் நீங்க வேற தனியா போய் பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்புறம் அது இதுன்னு ஏதாவது குறை சொல்லுவீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், குமரனுக்கு அந்த வீடு தான். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்துக்கோங்க. அப்படி இல்ல மரகதம், இது என்ன கத்திரிக்காயா வெண்டைக்காயா? லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்க போற வீடு. வீட்டு ஆம்பளைங்க நாங்க பார்க்க வேணாம்? அதான் முறை. முதல்ல நீ அட்ரஸ் சொல்லு. ஆமாமா, அப்பா கேக்குறதும் நியாயம் தானே. ஏய், நீ வாய மூடு, எனக்கெல்லாம் தெரியும். ஏண்டி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது உன் மாமனார் வந்து கெடுத்துவார் போல. போச்சு, எல்லாம் போச்சு. மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதான் அத்தை இருக்காங்கல்ல, சமாளிச்சிருவாங்க. ஆமா, புனிதாவை எதுக்கு திட்டுற மரகதம்? சரி, உனக்கு விருப்பம் இல்ல, நீயே ஓனர்கிட்ட எல்லாம் பேசிக்க. ஆனாலும் நானும் தம்பியும் தூரத்துல இருந்தாவது அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுறோம். நீ அட்ரஸ் மட்டும் சொல்லு. ஆமா, எதுக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கம்? ஒருவேளை மறந்துட்டியா? சரி, உன்னை வேண்டாம். ஏமா கண்மணி, நீதான மரகதத்தோட ரைட் ஹேண்டு, உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நீ சொல்லு. அண்ணே, இப்ப எதுக்கு அண்ணிய கேள்வி மேல கேள்வி கேட்டு படுத்துறீங்க? இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அட நீ இருப்பாரு, உங்க அண்ணிக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் அட்ரஸ் மறந்துட்டா. அண்ணே, ஆனா பாரு, இந்த கண்மணிக்கு என்னாச்சு? அவ்வளவு அட்ரஸ் மறந்துட்டாப்ல இருக்க. ஒருவேளை அம்னீசியாவா இருக்குமோ? என்னண்ணே நீயும் சொல்ல மாட்டேங்கிற. பேசாம இனிய ராசாத்தி கிட்ட கேட்டுருவோமா? அவங்க சரியா சொல்லுவாங்கல்ல. என்னண்ணே, அண்ணி வாங்க போற வீட்டை பத்தி ராசாத்தி இனியனுக்கு எப்படி தெரியும்ண்ணே? அது எப்படி தெரியாம போவோம்? உங்க அண்ணி ஆசாசியா குமரனுக்கு வாங்கி தர வீடு இப்ப ராசாத்தி இருக்கிற வீடு தானே. என்னண்ணே சொல்றீங்க? ஆமா பாரி, ராசாத்தி நேர்மையா உழைச்சி போராடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இன்னைக்கு சேர்மன் ஆயிட்டா. ஆனா இந்த மரகதம் எல்லாருக்கும் பட்டு புடவை அது இதுன்னு கொடுத்து குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்தா. ஆனா ராசாத்தி கிட்ட தோத்து மண்ணை கவிட்டா. அந்த ஆத்திரமும் கோவமும் இவ தலைக்கு ஏறி அதை தீக்கிறதுக்காகத்தான் ராசாத்தி இருக்கிற வீட்டை வாங்கி அவங்கள காலி பண்ண வச்சு அலைய விடணும். இதுல என்ன கூத்துனா தம்பி, 8 லட்சம் பெறாத வீட 25 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசிட்டு வந்திருக்கா. 25 லட்சமா? ஆமாம் பாரி, இவளுக்கு அந்த அளவுக்கு கெட்ட எண்ணம். ஒருத்தங்களை காலி பண்ண வைக்கிறதுல அப்படி என்ன ஆனந்தமோ தெரியல. ராசாத்தி வீட்டை காலி பண்ணி வேற வீட்டுக்கு போனா அதையும் என்ன விலைனாலும் கொடுத்து வாங்கிடுவா போல இருக்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி இல்ல.
இதெல்லாம் என்ன புத்தியோ? வயசாக வயசாக உன் புத்தியே மழுங்கி போச்சு. ஆமா, நீ இப்பெல்லாம் சுய புத்தியோட இல்லையா? சொல் புத்தி கேட்டுதான் நடக்கிற. ஏன்னா உன் சேர்க்கெல்லாம் அப்படி. ஆனா நல்ல வேளை பாரி, அந்த ஹவுஸ் ஓனரை நான் பார்த்தேன். இல்லைன்னா நம்ம கிட்ட மறைச்சிருப்பாங்க. அவர் தான் அட்வான்ஸ் பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்து அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னாரு. அட பாவி, இப்படி கவுத்துட்டானே கண்மணி. கடவுள் இருக்கான் பாரு. இவ ராசாத்திக்கு கெட்ட இடத்துல இந்த காரியத்தை பண்ணாலும் அதுலயும் ராசாத்திக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அம்மா ராசாத்தி அண்ணிய காலி பண்ணணும்லாம் நினைச்சிருக்காங்க. அது எப்படிப்பா நல்லதாகும்? ஆமாண்ணே, அது எப்படி ராசாத்திக்கு நல்லதாகும்? அது ஒண்ணும் இல்ல பாரு. நம்ம பிரபு தம்பி ராசாத்திய ஒரு வாரத்துல காலி பண்ண சொன்ன உடனே சோமு வீட்டுக்கே போய் நான் கூட 2 லட்சம் தரேன், இந்த வீட்டை ராசாத்தி பேருக்கே முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மரகதம் தான் இந்த வீட்டை வாங்க போறான்னு அந்த பிரபு தம்பிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. மரகதம், நீ கெட்டது நினைச்சா உனக்கு கெட்டதுதான் நடக்கும். ஆனா சூர்வாதம் எதுவுமே தெரியாத அப்பாவி ராசாத்தி பார்த்தல்ல, அவளுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். ச்சே, உனக்கெல்லாம் அறிவுரை சொல்லி நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்ட. என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? இனி என்ன நான் வளர்த்த புள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி நடுத்தருவில் நிக்க வைக்க நினைச்சிட்டீங்களே. இதுதான் உங்க புள்ள பாசமா? நீ என்னதான் ராசாத்தி மேல கோபம் இருந்தாலும் இப்படியா பண்ணுவீங்க? நாளைக்கே நீங்க வீடு வாங்கினா அது இனி எனக்கு தெரிய வரும்போது அவனோட மனசு எவ்வளவு பாடுபடும். ச்சே, நம்ம பெரியம்மாவா இப்படி பண்ணிட்டாங்கன்னு மனசு உடைஞ்சிட மாட்டான்? அதெல்லாம் விடுங்க. நீ இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி நீங்க வீடு வாங்குனீங்கன்னா உள்ளூர்ல எங்களுக்கெல்லாம் தெரியாமலா போயிடும்? ராசாத்தி மேல உங்களுக்கு அப்படி என்ன வன்மம்? நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் வேண்டாம். நீங்க ரொம்ப நல்லவங்க. இப்படி இடைப்பட்ட காலத்துல இப்படி எல்லாம் மாறிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் உங்களுக்கு ஆதரவா தான் இருக்கேன். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கேன். சீக்கிரமே நீங்க பழைய அண்ணியா மாறணும். எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. பாத்தியாமா உன் நிலைமைய? இனியாவது இவங்க கூட எல்லாம் சேராம இரு. இல்லனா இப்படிதான் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கணும். என்னத்த, நாம ஒரு கணக்கு போட்டா அது இப்படி முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மெட்ராஸ்காரன் தான் அத்தை. ஆமா அத்தை, அவ உங்களுக்கு சேலை வாங்கி கொடுத்து
டிராமா பண்ணி கோயில்ல காக்க வச்சான். இப்ப என்னடானா நீங்க வாங்க போற வீட்டை வேணும்னே அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கான். இதெல்லாம் சும்மா நான் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவனை அடிச்சதை அவன் மறக்கல அத்தை. அதுக்கு பழிவாங்க தான் இதெல்லாம் பண்றான். இல்ல கண்மணி, உங்க மாமா தான் அந்த பிரபுக்கு நான் வீடு வாங்குற விஷயம் தெரியாதுன்னு சொன்னாரே. ஐயோ அத்தை, மாமா பிரபுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு தான் சொன்னாரு. ஆனா நீங்களே சொல்லுங்க அத்தை, அந்த மெட்ராஸ்காரன் இதெல்லாம் தெரியாம தான் ராசாத்திக்கு வீடை வாங்கி கொடுத்திருப்பானா? ஆமா சம்பந்தி, அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அந்த ராசாத்திக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அத்தை, இது எல்லாமே அவனை நீங்க ஊர்க்காரங்க முன்னாடி அடிச்சதுக்கு பழிவாங்க தான். இல்லனா நீங்க சொன்னதுக்கும் மேல 2 லட்சம் கொடுத்து வீட்டை வாங்கியிருப்பானா? கண்டிப்பா உங்களை திட்டம் போட்டு அவமானப்படுத்ததா இதெல்லாம் பண்ணிருக்கான். ஆமா கண்மணி, நாம அவளை ஓட ஓட விரட்டணும்னு நினைச்சோம். ஆனா அந்த பிரபு நிரந்தரமா அவளை உட்கார வச்சது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கே ஓனர் ஆக்கிட்டான். கண்மணி, எனக்கு கிடைக்காத அந்த வீடு கண்டிப்பா அந்த ராசாத்திக்கு கிடைக்கவே கூடாது. இப்பவே அதை தடுத்தே ஆகணும். கண்டிப்பா அத்தை, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஏ, என்னடி வழி அது? இருமா சொல்றேன். அத்தை, மெட்ராஸ்காரனுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா. நான் அவளை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டேன். அவ நம்மள மாதிரி பயங்கர கேடியாம். அவ காதுல இந்த விஷயத்தை போட்டா போதும், கிளம்பி வந்து தம்பிய கிழி கிழின்னு கிழிச்சிடுவா. ஏன் கண்மணி, அவன் நம்மளை விட கேடியா இருப்பாளா என்ன? சாரி சம்பந்தி. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கண்மணி. ஆனா அவகிட்ட நாம எப்படி சொல்ல முடியும்? அவ யாருன்னே நமக்கு தெரியாதுல்ல. அத்தை, உங்க மருமகளை நீங்க என்ன நினைச்சீங்க? அவளோட எல்லா டீடைல்ஸும் இப்ப என் ஃபிங்கர் டிப்ல இருக்கு. நான் ஒரே ஒரு போனை போட்டு விஷயத்த சொன்னாலே போதும், அந்த பிரபுவோட ஆட்டம் க்ளோஸ். அப்ப நீயே டீல் பண்ணிக்க. இப்பவே போன் போடு கண்மணி. சரிங்க அத்தை. என்ன புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ. ஹலோ, யாருங்க? நான் கண்மணி, திருக்கழுங்குன்றத்துல இருந்து பேசுறேன். கண்மணி திருக்கழுக்குன்றமா? அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்க. ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் இனியனோட அண்ணி பேசுறேன். ஓ, இனியனோட அண்ணியா? சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? அது ஒரு விஷயமா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க நம்பரை வாங்கினேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லை. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்குதான் இவ்ளோ நாள் அங்க இருக்கானா? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏங்க, நீங்க அங்க இருந்தே கத்துனா எல்லாம் நடந்துருமா? என்ன பண்ண சொல்றீங்க? நான் எப்படி அங்க வர முடியும்? எனக்கு தான் அங்க யாரையுமே தெரியாதே. என்ன நீங்க, நான் இவ்ளோ தூரம் ஃபோன் பண்ணதே உங்களுக்காக தான். அப்புறம் என்ன, நான் இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க. நீங்க உடனே இப்பவே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. இதுவும் உங்க வீடு மாதிரி தான். தாராளமா இங்கேயே தங்கி உங்க வேலையை காட்டுங்க. இதோ நான் இப்பவே கிளம்புறேன். வாங்க வாங்க. வீடு வாங்கி கொடுக்கறானா? விடக்கூடாது. அப்பாடா, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ணுன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு, நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு சொன்னியே.
அப்படிப்பட்ட வீட்டை காலி பண்ண போறோம்னு ரொம்ப கவலையா இருந்தேன். ஆமா மாமா, கவலையா தான் இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்க, நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ம், ஆமா. எத்தனையோ சோதனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீ ஜெயிச்சிருக்கல, அப்ப இது நல்ல வீடு தான். அந்த ஓசனர் வந்து நீங்க வீட்டை காலி பண்ண வேணாம், எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் இந்த வீட்டோட ராசி. சரியா சொன்னீங்க மாமா. அவர் வந்து சொன்னதை இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. அவர் தான் முதல்ல வீட்டை காலி பண்ணுங்கன்னு கொஞ்சம் மிரட்டலாவே சொல்லிட்டு போனாரு. ம், அப்புறம் அவரே வந்து எவ்வளவு நாள் வேணாலும் இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் இப்படி திடீர்னு மனசு மாற என்னதான் மாமா காரணம்? எனக்கும் தெரியல, ஏதோ மிராக்கல் மாதிரி இருக்கு. அதான் பொன்னியக்கா சொன்னாங்கல்ல, நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு. அதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. நம்ம கும்பிடுற சாமி தான் ஹவுஸ் ஓனர் மனசை மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, அப்படிதான் நடந்திருக்கணும். மனசெல்லாம் ரொம்ப நிறைவா இருக்கு. நாளைக்கு நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வந்தா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் மாமா. ம், கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும். நம்ம வீடு வாங்கியே தீர்றோம். ஓ, சரி மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். ஏய், ம்? பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள தூக்கம் வருதுன்னு சொல்ற? இப்ப மணி என்ன? 11:45 தான் ஆகுது. எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். இல்ல மாமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். ம்ஹும். இப்படி நம்ம 2 பேரும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ம்? எனக்காக கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமே. சரிங்க மாமா, நீங்க சொன்ன நான் கேட்காம இருப்பேனா? உங்களுக்காக நான் முழிச்சிட்டு இருப்பேன். அதுதான் என் ராசாத்தி. ஆமா ராசாத்தி, நம்ம சொந்தமா வீடு கட்டணும்னு சொன்னல, அந்த வீடை நம்ம நிறைய ரூம் இருக்கிற மாதிரி பெருசா கட்டுவோம். ம்? ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? அப்பதான் நம்ம பெருசா வீடு கட்டினாதான் நம்ம குடும்பம், பெரியப்பா குடும்பம், உங்க அண்ணன், அம்மா, அண்ணின்னு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கும். மாமா, உங்க மனசு யாருக்கும் வராது. மாமா பக்கத்துல தான் இருக்கேன், எங்கேயும் போகல. மாமா, என்ன? திறக்கலாமா? நோ நோ நோ, அலோடு இல்ல. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. ஓகேவா? சரி. நல்ல பொண்ணு தானே நீ. இப்போ மாமா என்ன செஞ்சாலும் கம்முன்னு இருக்கணும். ஓகே? ம், கையை கூட. மாமா, பேசக்கூடாது. என்ன மாமா மோதிரம்? அதுவும் திடீர்னு? இதுக்குதான் கண்ணை மூட சொன்னீங்களா? ம்ஹும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா.
Are you happy, baby? மாமா, நைட்டே நீங்க எனக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்க. ஆனா இந்த வீட்ல யாருக்கும் ஒருத்தருக்கு கூட என் பிறந்தநாள் ஞாபகமே இல்லையா? யாருமே வாழ்த்து சொல்லல. ராசாத்தி, இப்போ அம்மா வாழ்த்து சொல்லதான் வராங்கன்னு நினைக்கிறேன். வா. ம். அம்மா, வெளியில போறியாம்மா? வீட்ல பால் தீந்துடுச்சு, வரும்போது வாங்கிட்டு வரியா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். மாமா, அம்மாக்கு கூட ஞாபகம் இல்ல போல இருக்கே. ராசாத்தி, அம்மா மறந்தாலும் அண்ணன் எனக்கு கண்டிப்பா விஷ் பண்ணுவாரு பாருங்க. ம். அண்ணா, ராசாத்தி, நீ வெளியே தானே போற? நான் என் செல்போனை சர்வீஸ் கொடுத்துருக்கேன். வரும்போது வாங்கிட்டு வந்துறியா? வாங்கிட்டு வரேன். சரிம்மா. அண்ணன் இப்படி ஏமாத்தோன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட பிறந்த நாளை எல்லாரும் மறந்துட்டாங்க. அத்தை, என்ன இலக்கியா? அத்தை வெளியே தானே போறீங்க? ம், எனக்கு வரும்போது சார்ஜ்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி, வேற ஏதாவது வேணுமா? இலக்கியா, சாக்லேட். வாமா. ம். இலக்கியா, பாட்டி கூப்பிட்டாங்க, நான் போறேன். ரசாத்தி, மா ரசாத்தி. என்ன சாமி, அர்ச்சனை தட்டு மாலையோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு கோவில்ல உன் பேர்ல ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணம்மா. அதான் பிரசாதத்தை நானே கொடுத்துடலான்னு வந்தேன். என்ன சாமி, கோவில்ல அம்மனை வழிபட நான் தானே வரணும். நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க? இது உனக்காக செஞ்ச ஸ்பெஷல் ஏற்பாடு. என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன் நானு. தம்பி, இந்த மாலைய உன் ஆத்துக்காரி கழுத்துல போடுப்பா. அப்படியே இந்த விபூதி குங்குமத்தை அவன் நெத்தியில இட்டு விடு. இந்தாம்மா, இந்த அர்ச்சனை தட்டை வாங்கிக்கோ. தேங்க்ஸ். எல்லாம் சரி, இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சது யாரு? வேற யாரு? பிரபு தம்பி தான். Hello, my sweet sister. Happy birthday. தேங்க்ஸ் அண்ணா. ஹாப்பி பர்த்டே பிக் சிஸ்டர். தேங்க் யூ. என் பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா, தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், பிறந்த நாள் தெரிஞ்சுக்காம விட்டுருவனா?
அதுவும் இல்லாம உன்னோட பிறந்தநாள் தெரிஞ்சுக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஈஸி ஃபார் மீ. என்ன ராசாத்தி, நம்மளோட பிறந்த நாளை யாருமே ஞாபகம் வச்சுக்காம அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைச்சிட்டல? சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நாங்கள் எல்லாருமே நடிச்சோம். சித்தப்பா, அத்தையோட பர்த்டே இப்படியே முடிஞ்சிருமா இல்ல ஏதாச்சும் ட்ரீட் இருக்கா? செல்லக்குட்டி, இதோட எப்படி முடியும்? ஈவினிங் பெரிய பார்ட்டியே இருக்கு. சும்மா ஜமாச்சிடலாம். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, அப்ப எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். வாங்க. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. வாடா. என்னையா ஒரே காடா இருக்கு? ஊரு எப்பதான் வரும்? யாருக்கு தெரியும்? ஊரு வந்துருச்சு போல. யாராவது ரோட்ல நடந்தாங்கன்னா அட்ரஸ் கேளு. ஓகே. அங்க ஒருத்தர் வர்றாரு பாரு, அவர்கிட்ட வழி கேட்பான். டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சரிங்க சார். குட் மார்னிங் பெரியவரே. வேர் இஸ் பிக் ஹவுஸ்? குட் மார்னிங்க. என் பேர் கருப்பையாங்க, எங்க அப்பா பேரு சுப்பையாங்க. ஏன் உன் பேரு அப்பா பேரோட நிறுத்திட்டேன்? தாத்தா பேரையும் பாட்டி பேரையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? பெரிய இங்கிலீஷ்காரன், தமிழ்ல கேளியா? ஓகேம்மா. பெரிய வீட்டுக்கு எப்படி போகணும்? ஓ, பெரிய வீடா? அப்படி தெளிவா கேட்க வேண்டியதானே? அப்படியே நேரா போய் ரைட்ல திருப்பி வலது பக்கமா போங்க. அப்படியே இடது பக்கமா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அப்படியே பெரிய வீடு வந்துடும். ரொம்ப தெளிவா வழி சொன்னீங்க பெரியவரே, ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட் பா. டிரைவர் சார், அப்படியே நேரா போய் அப்படியே ரைட்டு போய் வலது பக்கம் போ. அப்படியே லெஃப்ட்ல போய் இடது பக்கம் போனா பெரிய வீடு வந்துருமா. நீ ஏன் மறிக்கிற? பெரியவர் சொன்னது அப்படியே சொன்னேன். நீ எல்லாம் கடவுள் மூளையை வைக்கிறதுக்கு முன்னாடி குதிச்சு வந்துட்டியா? ரைட்னா என்ன, வலது பக்கம்னா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. இந்த கிராமத்து கிழவன் கூட நீ கூமுட்டன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா, ரெண்டு ஒண்ணு தானே. இதுதான் கிராமத்து குசுமுங்கிறதா அந்த பெரியவனை. டிரைவர், நீயே வழி கேட்டு போப்பா. சரிங்க மேடம். அங்க போற வரைக்கும் வாயை மூடிட்டு சும்மா இரு. கொடுப்பா. மா, டேய். மா, நம்ம திடீர்னு நீங்க? உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டேன். எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா, உங்களை பார்க்காம சாப்பிடாம நான் துரும்பா இழைச்சிட்டேம்மா. யாரு நீ? பால் கொழுக்கட்ட. ஐயோ, தெரிஞ்சிருச்சா? சாரிம்மா. வாமா. வாங்கம்மா, உள்ள வாங்க. வாமா. ரசதி. மம்மி. அம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. நான் நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா. நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா தடபுடலாம் வரவேற்றிருப்போம். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சர்ப்ரைஸா வந்தேன். அம்மா, இது என்னோட அண்ணன். வணக்கம்மா. இது என்னோட அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. இது அண்ணன் பொண்ணு இலக்கியா. ஹாய். அம்மா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். நல்ல நாள்ல தான் நான் வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே ராசாத்தி. நீ 100 வருஷம் வாழணும்.
என்னம்மா சென்னையில உங்க வீடு பெருசா இருக்கும் ஆனா இங்க சின்னதா இருக்கேன்னு பாக்குறீங்களா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என் புள்ள யார் வீட்லயும் இந்த மாதிரிலாம் போய் தங்குனதே இல்லை. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ சத்யாவை பிரிஞ்சதே இல்லை. என் புள்ள இங்க இவ்ளோ நாள் தங்கி இருக்கான்னா அதுக்கு உங்க எல்லாரோட மனசும் தான் காரணம். அது மட்டும் இல்லம்மா ராசத்தி, உன்னை பத்தி அவன் அன்னைக்கு பேசும்போதே உன்னை அவன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சுதான் பேசினான். எனக்கும் அங்க இருக்க முடியல, அதான் உங்க எல்லாரையும் பார்த்தாகணுமேனு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. இன்னைக்கு ராசாத்தி பிறந்த நாள்னு விருந்து சமைக்கலான்னு இருந்தேன். இப்ப நீங்க வேற வந்துட்டீங்கல்ல, இன்னும் ஸ்பெஷலா சமைக்க போறேன். இதை ரெடி பண்ணிடுறேன். சரிங்க. ஆனா அம்மா வந்திருக்காங்கல்ல, நீங்க அவங்களோட பேசிட்டு இருங்க, நாங்க மத்த வேலையை பாக்குறோம். சரிம்மா. நீங்க பேசிட்டு இருங்க மச்சான். வா போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வாமா. இந்தாடா கொஞ்சம் சார்ஜ்ல போடு. சரிம்மா. எடுத்துட்டு போய் உள்ள. பிரபு, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டா. சரி வாமா. மம்மி, இதான் தோட்டம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஏன் பிரபு, சென்னையில அவ்வளோ பெரிய பங்களா ஆபீஸ்னு பிஸியா இருந்துட்டு இப்படி சின்ன ஊர்ல இந்த மாதிரி சின்ன வீட்ல உன்னால சந்தோஷமா இருக்க முடியுதா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உட்காரு. இந்த குருவிங்க இருக்குல்ல, குருவிங்க அது கூட எப்பவுமே சின்னதா இருக்குமா. ஆனா அந்த குருவிங்க எப்போதுமே ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சின்ன வீட்டுல இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் செம்ம ஹாப்பியா இருக்கேம்மா. என்ன இப்படி பாக்குற? உண்மையிலேயே உன்னை நினைச்ச ஆச்சரியமா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி வந்துட்டு இருந்தவன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சத்யா பின்னாடியே சுத்திட்டு இருந்த. இப்போ சத்யாவும் கூட இல்ல, நானும் கூட இல்ல. நீ எப்படிடா தனியா இருக்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு காரணம் ராசாத்தி தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு கூட பிறந்த அக்கான்னு ஒருத்தி இருக்கா. அவ என்னைக்குமே உன் மேல பாசமே காட்டினதில்ல. பாசத்துக்காக உன் மனசு எங்க இருக்கு. உன் கூட பிறக்காத ஒருத்தி கூட பிறந்தவ மாதிரி பாசம் காட்டினா நீயும் அவன் மேல பாசமா இருக்க. உன் ஃபீலிங் என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்க? ஏதாவது விஷயமா? அது ஒண்ணும் இல்லடா, உன் அக்காக்கு நேத்து இதே ஊர்ல இருந்து ஒரு போன் வந்தது. ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தா. அவ பேசுற துணிய பார்த்தா ஏதோ கலவரம் பண்ண போற மாதிரியே தோணுச்சு. அதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு இந்த ஊர்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? பெருசா எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்ன இந்த வீட்டோட ஓனர் திடீர்னு ஒரு வாரத்துல இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச மந்திரி வச்சு பேசி இந்த வீட்டை ராசத்தி பேருக்கே வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா, உன்னை கேட்காம செஞ்சுட்டேன், கோவமா? ஆமா, என்ன கேட்காம செஞ்சதுக்கு எனக்கு கோவம் தான். என்னம்மா இப்படி சொல்ற? ஏண்டா தங்கச்சிக்கு வீடு வாங்கி கொடுக்க போற, இந்த சின்ன வீட்டையா வாங்கி கொடுப்ப? இதை விட பெரிய வீடா வாங்கி கொடுக்க மாட்ட? அதானே பார்த்தேன், நீயாவது கோச்சிக்கிறதாவது. இல்லம்மா, 2 விஷயத்துக்காக இந்த வீட்டை வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணேன். ஒன்று, ராசாத்தி இந்த வீட்டு மேலே வச்சிருக்க சென்டிமெண்ட். இன்னொன்று, நம்ம இந்த வீட்டை வாங்கி கொடுக்குறோம், இது அவங்க வாங்கிப்பாங்களானே டவுட்டாக இருக்கு.
இந்த நேரத்தில் நீங்கள் வந்ததே நல்ல விஷயம்தான். அவங்க இந்த வீட்டை வாங்கிக்க ஒத்துக்கலன்னா உன்னை வச்சு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க வச்சிருவேன். நீ சொல்றதும் சரிதான். முதல்ல ராசாத்தி இந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ ஊர்ல இருந்து அந்த டயர்டில் இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டி வேற இருக்கு. நான் சசி அலங்கப்படம் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடறேன். சரிப்பா. மாமி ஓ இதுதானா? அப்படியே நிறுத்துப்பா. அனிமா சோ ஹாட் டுடே. இப்பதான் நான் அசிங்கப்பட்டேன். திரும்பவும் ஏதாவது பேசினா பிச்சிருவேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்தவனும் ஏன் இந்த வெயிலெல்லாம் உனக்கு ஆகாதோ? ஐயோ, எனக்கு இல்லம்மா, உனக்கு தான் வேர்க்குதுன்னு சொன்னேன். பாரு, இப்பவே முத்து முத்தா வேர்த்துருக்கு. என் தங்கத்துக்கு இப்படி வேர்த்தா மேக்கப் கலைஞ்சிடாதா? இருமா, கொடை எடுத்து வரேன். ஐயோ, ஓவரா சீன் போடாத. நாம எப்படியோ அதே மாதிரிதான் இவங்களும் ஊர்ல பெரிய இடம். ஒழுங்கா ஆம்பளையா லட்சணமா உள்ள வா, மானத்தை வாங்காத. வா. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. ஹாய். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ற? இல்லம்மா, நீ செஞ்ச மாதிரி நானும். உனக்கு அப்புறம் இருக்கு கச்சேரி. அம்மாடி, பணக்காரின்ற ராஜகலை உன் முகத்துல அப்படியே தாண்டவம் ஆடுது. இருங்க. அத்தை, அத்தை. என்ன கண்மணி? இங்க வாங்கல. வரேன் இரு. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ், போன்விட்டா அந்த மாதிரி? வேணாங்க. வாங்க அத்தை. இவங்க தான் பிரபுவோட அக்காவும் மாமாவும். வணக்கங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்க தம்பி பிரபுவை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்படியா? இவங்க யாரு? மாமா, இவங்க பிரபுவோட அக்காவும் மாமாவும். ஓ, வணக்கங்க. வணக்கம். வணக்கம். பிரபு தம்பி ராசாத்தி வீட்டில இருக்காரு. இவங்க இங்க வந்திருக்காங்க. அங்க தங்க வசதி பத்தாது இல்ல, அதான் இங்க தங்க வந்திருக்காங்க. ஓஹோ, சந்தோஷம். கண்மணி, இவங்க தங்க ரூம் ஏற்பாடு பண்ணி கொடு. சரிங்க அத்தை. வாங்க போலாம். வாங்க. வரேன். வாங்க. அண்ணே, நான் என்ன குழந்தையா? இந்த மாதிரி கேக் எல்லாம் வெட்டி தான் என் பிறந்த நாளை கொண்டாடணுமா? ராசாத்தி, ஒரு அண்ணனாவும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். அதான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒன்றா கூடி சந்தோஷமாக இருக்கும்ல. இதெல்லாம் இந்த மாதிரி ஒகேஷனில் தான் கிடைக்கும். ஆமா. என்னம்மா யோசிக்கிற? கேண்டில் லைட் பண்ணு.